16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் ஸ்ரீதேவி. இவங்களை இந்தியிலும் தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவர் தான் பாரதி ராஜா. ஆனால் ஸ்ரீதேவி பாரதி ராஜாவிட்டே நான் இந்தி படமெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவை விட இந்தி சினிமாவில் தான் மிகப்பெரிய புகையை அடைஞ்சிருக்காங்க. ஹிந்தியே வேணான்னு நினைச்சவங்க மும்பையோட மருமகளாக ஆயிருக்காங்க. அம்மா சொல்ல மீறாத இருந்ததுனால அம்மா சொன்ன மாப்பிள்ளையான போனி கபூருக்கு 2வது மனையாக ஆனாங்க. ரஜினிகாந்தும் ஒரு முறை ஸ்ரீதேவியை பொண்ணு கேட்க போய் அங்கே பவர் கட் ஆனதால் அவசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்காம போனதும் அதேமாரி கமலஹாசனும் ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட ஸ்ரீதேவி பாரதி ராஜா கிட்ட இவங்க 2 பேருமே என் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த பாரதி ராஜாவே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு. தாய் சொல்ல தட்டாமல் இருந்ததால என்னவோ ஸ்ரீதேவியுடைய வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்கள் நடப்பதற்கு அதுவே காரணமாக இருந்திருக்கு. திரை நாடகத்தில் வெளிச்சத்திலையும் உலக நாடகத்தில் இருளிலையும் வாழ்ந்திருக்காங்க.